அப்போ அவரால் எல்லாம் கூடும். அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் இல்லை? ஆண்டவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கிறேனே, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, அதிசயம் இல்லை, ஏன் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தது? இந்த மாதிரியெல்லான கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு சில வசனங்கள் ஒவ்வொரு விதத்தை என்ன பண்ணுறது, நம்மளிடத்துல கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. என்னென்ன வசனங்கள்னு பார்க்கும்போது, உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசன நிருபத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, உங்களுடைய அக்கிரமங்களே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு, விண்ணப்பத்திற்கோ செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லி அக்கிரமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போது தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்காமல் போவதற்கு காரணம், முதலாவது நான் என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ளணும். ஆமென். நான் சீர்படும் பொழுது, நான் ஸ்திரப்படும் பொழுது என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த சீர்படுவது, ஸ்திரப்படுவது, இது குறித்து நாங்கள் பார்த்த விஷயத்தில் பார்க்கும்போது 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் மீது அன்பு வைத்து தீமையை வெறுத்துடு. இல்லை அப்படின்னா துன்மார்க்கன் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவாது நீ தீமையை என்ன பண்ணு, வெறுத்துடு. 2 விஷயத்தில், அதாவது ஒன்று அன்பா தீமையை வெறு, அப்படி இல்லை உனக்கு பிரச்சனை வந்துடும்ன்றதுக்காகவாவது என்ன பண்ணு, தீமையை வெறுத்துடு. ஆக மொத்தத்தில் நீ என்ன பண்ணி ஆகணும், தீமையை வெறுத்தாகணும். அப்போ என்னுடைய அக்கிரமத்தை நான் வெறுக்காகணும், என்னுடைய தவறான வழிமுறைகளை நான் வெறுத்தாகணும். இதில் எல்லாம் வெறுத்து தள்ளி நான் தேவனிடத்தில் ஒன்றை நான் கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ விஷயமே என்னென்னா, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பதற்கு என்னுடைய அக்கிரமமே என்னவா போயிட்டுருக்கு, தடையாக இருக்குது. அப்போ எதையெல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு காரியங்கள் எல்லாம் நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேனோ அதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்,